சேது சமுத்திர திட்டத்தால் தமிழகத்திற்கு எவ்விதமான பயனும் இல்லை என கூறியுள்ள ஜெயலலிதா அதை எதிர்ப்பதற்கான காரணங்களை பட்டியலிட்டுள்ளார். லோக்சபா தேர்தலுக்காக தமிழகம் முழுவதும் ஓட்டு சேகரித்து வரும் அதிமுக பொதுச் செயலாளர் ஜெயலலிதா சனிக்கிழமையன்று ராமநாதபுரத்தில் வேட்பாளர் அன்வர் ராஜாவை ஆதரித்து பிரச்சாரம் மேற்கொண்டார். சேது சமுத்திர திட்டத்தை முதலில் ஆதரித்து பின்னர் அத்திட்டத்தை எதிர்ப்பதற்கான காரணத்தை கருணாநிதி புரிந்து கொள்ள வேண்டும் என்று விளக்கம் அளித்தார். சேது சமுத்திர திட்டத்தால் சிறிய கப்பல்கள் மட்டுமே வர முடியும், பெரிய கப்பல்கள் வர முடியாது என்று கூறிய ஜெயலலிதா சுற்றுச்சூழல், மீன்வளம், மீனவர்கள் வாழ்வாதாரம் பாதிப்பு மற்றும் தமிழக பொருளாதாரத்திற்கு பயன்படாத திட்டம் தேவையா என்று கேள்வி எழுப்பினார். சேது சமுத்திர கால்வாய் திட்டத்தால் சுற்றுச்சூழல் பாதிப்பு ஏற்படாதென்று தேசிய சுற்றுச்சூழல் பொறியியல் ஆராய்ச்சி நிறுவனத்தால், அதாவது நீரி அமைப்பினால் தெரிவிக்கப்பட்ட சுற்றுச்சூழல் தாக்கம் குறித்த மதிப்பீட்டு அறிக்கையில் பல குறைபாடுகள் இருப்பதாகவும் இந்த வல்லுநர் குழு தனது அறிக்கையில் சுட்டிக்காட்டி இருக்கிறது. அகழ்வு பொருட்கள் கொட்டப்படும் இடத்தை கருத்தில் கொண்டு அகழ்வு பணிகள் காரணமாகவும் அகழ்வு பொருட்களை கொட்டுவதாலும் அப்பகுதியில் ஏற்படக்கூடிய பாதிப்பு பற்றிய மதிப்பீடு, கால்வாய் பணி நிறைவுற்று போக்குவரத்து நடைபெறும் காலத்தில் ஏற்படுகின்ற பாதிப்பு, எண்ணெய் சிந்துவதால் ஏற்படுகின்ற பாதிப்பு போன்ற பல்வேறு ஆய்வுகள் நவீன தொழில்நுட்ப உத்திகளை பயன்படுத்தி மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று இந்த வல்லுநர் குழு திட்டவட்டமாக பரிந்துரைத்திருந்தது. ஆனால் இவற்றையெல்லாம் முற்றிலும் புறக்கணித்துவிட்டு இத்திட்டத்திற்கான தடையில்லா சான்றிதழை கூட மாநில அரசிடமிருந்து பெறாமல் இந்த திட்டம் 2005ஆம் ஆண்டு மத்திய அரசால் அவசர கதியில் தொடங்கப்பட்டது. சேது சமுத்திர கால்வாயின் ஆழம் 12 மீட்டர். ஆனால் அதில் பயணிக்கும் கப்பலின் ஆழம் 10 மீட்டருக்கு மேல் இருக்கக்கூடாது என்ற வகையில்தான் இந்த திட்டம் வடிவமைக்கப்பட்டுள்ளது. எனவே இந்த கால்வாயில் 20,000 டன் எடை கொண்ட கப்பல்கள் தான் செல்ல முடியும். 30,000 டன் எடை கொண்ட கப்பல்களை எடுத்துக்கொண்டால் தற்போதுள்ள கப்பல்களில் ஒரு சில கப்பல்கள் மட்டுமே இந்த கால்வாயில் செல்ல முடியும். ஏனெனில் ஒரு சில கப்பல்கள் தான் 10 மீட்டர் ஆழத்தில் வடிவமைக்கப்பட்டுள்ளன. இதற்கு மேல் எடை கொண்ட கப்பல்கள் இந்த கால்வாயில் செல்ல முடியாது. சிறுபான்மையின மக்களுக்காக அதிமுக அரசு செயல்படுத்தியுள்ள பல்வேறு திட்டங்களை ஜெயலலிதா பட்டியலிட்டார். மத்தியில் மீண்டும் காங்கிரஸ் ஆட்சி அமைந்துவிடக் கூடாது என்றும் அவர் வலியுறுத்தினார். சிறுபான்மையினர் நலன் என்று எடுத்துக்கொண்டால் உலமாக்களுக்கான ஓய்வூதிய தொகையை அதிகரித்தது, உலமாக்களின் எண்ணிக்கையை அதிகரித்தது, புனித ரமலான் மாதத்தில் நோன்பு கஞ்சி தயாரிக்க பள்ளி வாசல்களுக்கு கிலோ 1 ரூபாய் விலையில் அரிசி வழங்குவது, வக்ஃபு வாரியத்திற்கு கூடுதல் மானிய தொகை வழங்கியது, மாநில ஹஜ் குழுவிற்கு வழங்கப்படும் மானிய தொகையை உயர்த்தியது, கிறிஸ்தவர்கள் ஜெருசலம் செல்ல மானியம் வழங்கி வருவதென அடுக்கிக் கொண்டே போகலாம். தேசிய சிறுபான்மையினர் வளர்ச்சி மற்றும் நிதி கழகத்திற்கு பங்கு மூலதனமாக கடந்த 2 ஆண்டுகளில் 4,50,00,000 ரூபாய் வழங்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் சிறுபான்மையினர் அதிக அளவில் கடன் உதவி பெற்று வருகின்றனர். சிறுபான்மை சமுதாயத்தைச் சேர்ந்த 3,430 பேருக்கு 13 கோடி ரூபாய் அளவுக்கு தனிநபர் கடன் வழங்கப்பட்டுள்ளது. தமிழகத்தை இந்தியாவின் முதன்மை மாநிலமாக மாற்ற மக்கள் ஓட்டளித்து தனது கரத்தை வலுப்படுத்த வேண்டும் என்றும் ஜெயலலிதா கேட்டுக் கொண்டார்.